ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு சொன்ன உடனே அவங்களுக்கு அடுத்த டவுட் வந்துட்டு, சார் நான் வேலை செய்யணுமா, ரெஸ்ட்லேயே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரணும். இந்த டவுட்டுக்கு வந்துட்டு சிம்பிள் ஆன்சர், ஃபஸ்ட்டு உங்களை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே வந்துட்டு நீங்கள் ஆக்டிவாக எல்லாரும் மாதிரியும் ஒரு நல்ல லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம். ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆக உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். உங்களோட வேலைகளை நீங்கள் பிரித்து செய்யலாம். உங்களோட ரொட்டீன் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செய்ய உங்களோட ஜாயின்ட்ஸ் வந்துட்டு பழைய வந்துட்டு கெப்பாசிட்டிக்கு வரும். எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியாது. இனிஷியலாக வந்துட்டு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் உதாரணமாக வாக்கிங் போயிட்டுருக்கீங்க ரெகுலராக அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க. ஒன்ஸ் டிசீஸ் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வாக்கிங் போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ஃபிசியோதெரப்பி ஹெல்ப் எடுத்துகிட்டு உங்களுக்கு பர்டிகுலரான எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் டாக்டரோட கலந்து ஆலோசித்து பண்ணிக்கிறது நல்லது.